உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து கிருத்திக் சாயமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு சொல்ல போகிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் காளான் குழம்பு வீடியோ எடுத்தேன். கடைசியில் தம்பி பாதிலே கட் பண்ணி விட்டுட்டான். கால் வந்தோடனே தெரியாமல் கட் பண்ணிட்டான். அதனால் அதை திரும்ப மீதியை ஜாயிண்டாக எடுத்து போட முடியல. அதுக்காக சரி இன்றைக்கி இதையாவது போடுவோமே, நேற்றும் போடலை அப்படின்றதுக்காக மாங்காய் பச்சடி வீடியோ. இது வந்து ஒரு மாங்காய் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சோடனே இப்போ மாங்காயில் போட்டு கலரிடுவோம். காய் தான் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது. அது லைட்டாக மஞ்சள் கலர் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. மஞ்சள் கலர் மாதிரி வந்துருச்சு. சரி, இது நான் அப்படியே பழுக்க வச்சாலும் புளிப்புத்தன்மையாகவே தான் இருக்கும். பச்சடிக்காகன்னு வாங்கிட்டு வந்தது தான், அது செய்யாமல் வச்சு லைட்டாக மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயில் அப்படியே வணக்கிடுவோம். எண்ணெயில் நல்லா இதுக்கு வணங்கிருச்சு, அரைப்பதம் வணங்கிருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அதை கிண்டி விடணும். இல்லாட்டினா தீஞ்சு போயிடும். மிளகாத்தூள் வந்து கருகி போயிடும். அவ்வளோதான். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஹையில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்த உடனே தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம வெல்லம் போடுவோம். என்கிட்ட இன்றைக்கி வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சர்க்கரை தான் போட போகிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா சிம்லேயே வச்சு அந்த காரமும் அந்த இனிப்புத்தன்மையும் நல்லா கலந்து வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர டைமில் இறக்குனா அவ்வளோதான், முடிஞ்சு. பெருங்காயம் தாளிக்கிறப்போ பெருங்காயம் போடலாம். என்கிட்ட பெருங்காயம் இல்லை, தீர்ந்துருச்சு. பெருங்காயம் போட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து இதை போட்டு வணக்கலாம். பெருங்காயம் இல்லாததுனால நான் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு மாங்காய் போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே இதை வந்துட்டு அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். மக்களே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா அந்த கொஞ்சம் தண்ணித்தன்மை வற்றி வர்றப்போ பார்ப்போம்.
தாளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அந்த தண்ணித்தன்மை வந்து வற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம இது போட்டுருவோம். வெல்லம் இருந்தால் வெல்லம் போடலாம். வெல்லம் வந்துட்டு இல்லைன்றதுனால நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு தெரிய மாட்டேங்குது. மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு கிண்டி விட்டு சிம்லேயே வச்சுருவோம். ஒரு மாங்காய், நீல மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் தான். அது நறுக்கிறதுக்கு முன்னாடி காமிக்காமல் போயிட்டேன். ஒரு முழு மாங்காய், அந்த நீல வாக்கில் உள்ள மாங்காய், சின்ன மாங்காய் தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு விட்ருவோம். கொஞ்சமாக சக்கரை போட்டிருக்கிறதுனால உப்பு தன்மை அதிகம் தேவையில்லை. இதில் வந்துட்டு உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மையும் அந்த இனிப்பு தன்மையும் இருக்கிறதுனால காரத்தன்மை ஓரளவுக்கு தெரியாது. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வீட்டு மசாலா பொடி போடாமல் வெறும் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் போட்டு கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சக்கரை போட்டு இந்த இது பண்ணோன்னே நல்ல வாசனை வருது, கமகமாக இந்த மாங்காய் பச்சடி வாசனை. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடி விடுவோம். அது நல்ல அந்த இனிப்புத்தன்மையெலாம் அந்த மாங்காயில், அந்த ஜூஸ்லாம், அந்த இனிப்புத்தன்மையானதெல்லாம் அந்த மாங்காயில் வந்து இறங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அந்த மாங்காயோட நல்ல இதாகி இறங்கி எவ்வளோ இதுவாக இருக்குன்னு நல்லா வாசனை, அந்த இனிப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை, அந்த வாசனை, காரத்தன்மை நல்ல வாசமாக இருக்குது. அவ்வளோதான் உறவுகளே, மாங்காய் பச்சடி. ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்துட்டு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சாம்பார், தயிர் சாதம் இதுகளுக்கு வச்சு சாப்பிட்டா உண்மைக்குமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் பச்சடி ரெசிபி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.